கடந்த சில நாட்களாக ஊடகங்கள்ல பரபரப்பாக வருகின்ற செய்திகளில் ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கோயில் விவகாரம். அந்த கோயிலுக்கு பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையாக கொடுப்பாங்க, நன்கொடைகளாக கொடுப்பாங்கல்ல, தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள், பல கோடான கோடி பணம் இதெல்லாம் கொடுக்கப்படும்ல. இது எல்லாமே பெரும் பகுதி திருடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல அது ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக போய்கொண்டிருக்கிறது. எப்படிடா திருட்டு நடந்துச்சு? ஏதாச்சும் செவரிகிரி குதிச்சு உள்ள பூந்து நைட்டோட நைட்டா சுருட்டிட்டு போயிட்டானா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் நடக்கல. செஞ்சவெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா, எவெல்லாம் இந்த பக்தி வேஷம் போட்டானோ, ராமர் கோயில்னு சொல்லிட்டு பக்தி வேஷம் போட்டானோ, அந்த பக்தி வேஷம் போட்ட அத்தனை பேரும் தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டு களவாணிகளாக இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லல. இந்த சம்பவம் வெளியே வந்து அதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையுடைய விசாரணையினுடைய முதல் தகவல்ல அதனுடைய ட்ரஸ்டி, ராமர் கோயிலுடைய ட்ரஸ்டி இருக்காம பாருங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்துறாங்க பாருங்க, அங்க இருந்து கீழே இருக்கக்கூடிய சாதாரண செக்யூரிட்டி வரைக்கும் அத்தனை பேருக்கும் தொடர்பு இருக்கு, கையில கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருகிறது. இப்ப இந்த விவகாரத்துல நாம என்ன கேள்வி கேட்க விரும்புறோம் அப்படின்னா, இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது, அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, அங்கு வரலாற்று சிறப்புமிக்க இருந்த ஒரு பள்ளிவாசல் அக்கிரமமாக அநியாயமாக கடபாரையை கொண்டு சட்ட விரோதமாக இடிக்கப்பட்டு பெரிய கலவரம் நடத்தப்பட்டு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவ்வளவு அக்கிரமம் செய்து எந்த விதமான சான்றுகளும் இல்லாமல் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் நீதிமன்ற துணையோடு அந்த இடம் முஸ்லிம்களிடமிருந்து அபகரிக்கப்பட்டது. அந்த அக்கிரமத்தை இப்ப இந்த சம்பவத்தோடு சம்மந்தப்படுத்தி நம்ம கேட்க விரும்புறோமான்னு கேட்டா கேட்க விரும்பல. அது கேட்கறதுனால எந்த விதமான புண்ணியமும் இல்லை, அதை நம்ம கேட்க வரல. வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்க போகிறோம். முஸ்லிம் முன்னோர்கள் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் வந்து பெரிய அளவுக்கு கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகம் பாவம் பரிதாபம், அந்த பிள்ளைகள் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த வக்ஃபு சொத்தால எதுவுமே பயன்பெற முடியல, எனவே நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அயோக்கியத்தனமாக திருத்த சட்டம் ஒன்றை, வக்ஃபு திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்தார்களே. ஏண்டா உங்களுக்கு நீங்க உங்களுடைய நம்பிக்கையில உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு வழிபாட்டு தளத்திற்குள்ளேயே இவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கீங்களேடா, எதுக்குடா இஸ்லாமிய சமூகத்திற்குள்ள நீங்க எங்களை வந்து பாதுகாக்க போறீங்க, எங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க போறீங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஆனா அதை இப்ப இங்க கேட்க விரும்புறோமான்னு கேட்டா அதை நான் கேட்க விரும்பல. வெளிநாட்டிலிருந்து நிதிகளை பெற்று இங்கு செய்யப்படுகின்ற பல பணிகள் நடைபெறுகிறது. வெளிநாட்டு உதவிகளோடு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து பொருளாதாரம் பெறப்பட்டு இந்தியால கல்வி பணிகளாக இருக்கட்டும் அல்லது மருத்துவ பணிகளாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ சமூக பணிகள் எல்லாம் நடைபெறுகிறது. குறிப்பாக சிறுபான்மை சமுதாயம், அதிலும் குறிப்பாக இதுல கிறிஸ்துவ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல அதிகமான அவங்களுடைய பங்கு இருக்கிறது. இதையெல்லாம் நாங்க வந்து சரி செய்ய போறோம், ஒழுங்கு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு FCRA என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட், அதுல வந்து நாங்க ஒரு ரெகுலேஷனை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்று அதுல என்னென்ன மோசடி நடைபெறுகிறது, அதுல என்ன தப்பு நடைபெறுகிறது, அப்படி தப்பு நடைபெற்றால் என்ன தப்பு நடந்திருக்கிறது, எந்த நிறுவனம் தப்பு செய்திருக்கிறது என்று நடவடிக்கை எடுப்பது என்பது வேற. நாங்க அதையெல்லாம் போய் கையங்களமா கண்டுபிடிச்சு அதை நாங்க சுத்தம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றீங்களே, முதல்ல உங்களை போய் பாருங்கடா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. ஆனா இப்ப கூட அதை நம்ம கேட்க விரும்பல. நாம கேட்க விரும்புறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை 8 வயது குழந்தையை மிக கொடூரமான முறையில அந்த குழந்தையை நாசப்படுத்தினீர்களே, கத்துவா, காஷ்மீர், மறக்க முடியுமா? அந்த பிள்ளையோட பேரை கூட பல பேர் வந்து சொல்வதற்கு சொல்லக்கூடாது, அந்த பிள்ளையோட பேரை கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. செஞ்சவன் யார் அப்படின்னு பார்த்தா இந்த பக்தி வேஷம் போடுகின்ற கோயில் பூசாரி. செஞ்ச இடம் எதுன்னு பார்த்தா இவர்கள் எந்த பக்தியை தூக்கி பிடிக்கிறார்களோ அந்த கோயில் கருவறை. அவ்வளோ அக்கிரமம் நடந்ததேடா. அந்த அக்கிரமம் செஞ்சவனை கொண்டு வந்து நாம வேற எதோடையும் சம்பந்தப்படுத்த விரும்பல. ஆனா அந்த அக்கிரமம் செஞ்ச அந்த அயோக்கியர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த BJP RSS காரர்கள் எல்லாம் பேரணி நடத்தினீர்களே. அதே போன்று குஜராத் கலவரத்துல ஒரு குடும்பமே பார்க்கிற விதத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் செய்து அந்த குடும்பத்தாரையெல்லாம் கொன்று குவித்து ரத்தங்களை ஓட்டி அவ்வளவு ஒரு கொடூரமான காரியத்தில் ஈடுபட்டு அவளும் தன்னுடைய நீதிக்காக போராடக்கூடிய நேரத்துல அதுல சம்பந்தப்பட்ட 11 குற்றவாளிகளுக்கு ஒரு இடைக்கால விடுதலை என்று ஒரு தீர்ப்பு வெளியே வருகிற போது மாலை போட்டு அவர்களை அலங்கரிச்சு அவங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து கொண்டாடினீங்களே,
நம்ம கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப இங்க திருடி இருக்கானே, இந்த திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டு இருக்கிறானே, இவன் நாளைக்கு இந்த 8 பேரோ 10 பேரோ கைது செஞ்சிருக்கிறாங்க. இவன் நாளைக்கு இடைக்கால ஒரு பரோல்லையோ அல்லது விடுதலையாகி வெளியே வந்தா, ஏன்னா நம்ம நாட்டோட சட்டம் அப்படிதான் இருக்கு. அப்படி ஏதேனும் விடுதலையாகி வெளியே வந்தான் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு இவர்களும் இப்படித்தான் கொண்டாடப்படுவார்களா? இவர்களுக்கும் மாலை அலங்காரம், இவர்களுக்கு இனிப்பு கொடுத்து நாடு முழுவதிலும் பிஜேபி RSS கொண்டாடுமா? அல்லது கோயிலுக்குள்ள போயிட்டு கையை வச்சுட்டியடா, கோயில் காசை தின்னுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுமா என்கிற இந்த ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க நம்ம விரும்புறோம். இது பிஜேபி RSS காரர்களை நோக்கி கேள்வி கேட்டு அவங்கள ஒரு சிந்திக்க வைப்பது அதெல்லாம் நமக்கு நோக்கம் அல்ல. எவ்வளவு அக்கிரமம் செஞ்சாலும், எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக, ஒரு குறிப்பிட்ட வழிபாடு தளத்திற்கு எதிராக இருந்தால் நாங்கள் மாலை போட்டு அந்த குற்றவாளிகளை, அவன் கொலை குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அவன் கற்பழிப்பு குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, கொண்டாடுவோம் என்கிற ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க. அது எவ்வளவு ஒரு மோசமான புத்தி. அந்த புத்தி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பக்தி வேஷம் போட்டுக்கொண்டு மக்களை இந்து முஸ்லிம் என்று பிரித்து, இந்து கிறிஸ்தவர்கள் என்று பிரித்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை நமக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அந்த கேள்வியை முன்வைத்து நிறைவு செய்கிறேன்.